ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் வித் இந்து. இன்றைக்கி நமக்கு தீபாவளி ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சீடை தான் பண்ணியிருக்கோம். இதை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. சில பேர் ஆட்டுக்காலும் சொல்லுவாங்க. இது வந்து கடையிலலாம் பார்த்துருப்பீங்க, பேக்கரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சீடைன்னு சொல்லி கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வீட்டிலே எப்படி சிம்பிளாக அண்ட் டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க, சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 200 கிராம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது 500 கிராம் மைதாவுக்கு 200 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதோட 4 ஏலக்காய் போட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க, பவுட்ரு பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 500 கிராம் வந்து மைதா எடுத்திருக்கேன். மைதா வந்து சளிச்சிங்கன்னா கொஞ்சம் கட்டி மட்டி இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுட்ரு பண்ண சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் இதெல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் இருந்தால் 2 சிட்டிகை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கம்மியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து நல்லா உருக்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து சூடாகவே தான் ஊற்றுறேன், நீங்கள் ஆறி ஊற்றினா கூட போதும், ஆனால் உருக்குனா மட்டும் போதும். நெய் வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெய்யோட அளவு வந்து கம்மி பண்ணாதீங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் இதுவாக இருக்கும். வெளியில் வந்து கரடு முரடாக இருந்தாலும் உள்ளே அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம், சும்மா நார்மலாக கலந்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப குறைவாகவே தண்ணி ஊற்றணும். ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு கூட கம்மியாக, அதுக்குன்னு ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ நான் வந்து கரெக்டாக 5 டேபிள் ஸ்பூன் தாங்க இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன், டேபிள் ஸ்பூனில் சொல்லணும்னா. ஸோ இதெல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம். அந்த லேயர்ஸ் வந்து அப்படியே இருக்கணும். நான் இப்போ விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாவை நம்ம எடுத்தால் அந்த மாதிரி லேயர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரிப்ஸினஸ் கொடுக்கும், நல்லா கிரிப்ஸாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி லேயர்ஸ் உள்ளாக இருக்கணும். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சு மாவு வந்து ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நான் 2ஆக எடுத்துக்கிட்டேன். 2ஆக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சப்பாத்தி மாதிரி மெலிசாக தீர்த்தக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக தீர்த்திக்கிட்டு இந்த மாதிரி. ஏன்னா நம்ம சீடை பாத்திரம் போகிற கடையில் அந்த அளவுக்கு மொத்தம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓரங்களை எட்ஜஸ்லாம் வந்து கட் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டான சைஸ் கிடைக்கும் நமக்கு கியூபிக்காக. அந்த உரமும் நான் யூஸ் பண்ணுவேன், ஃபைனலாக யூஸ் பண்ணுவேன். ஸோ எதுவுமே வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சதுர அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த கியூபிக் வந்து வேகும் போது கிடைக்கும். இதோட எண்ணெய் பதம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஹீட்டில் இருந்திங்கன்னா சீக்கிரம் வெளியில் கருகிடும், உள்ளே வேகவே வேகாது. மீடியமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கணும். ஸ்லோவை விட கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுக்கணும். இதுக்கு போட்டதுமே இந்த பபிள்ஸ் மட்டும் வந்தால் போதும், ரொம்ப பொரியக்கூடாது. ஸோ இதுதான் நமக்கு பதம். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ப்ரௌனிஸாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டோம். இதுதான் இனிப்பு சீடை. ஸோ இது வந்து குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த தீபாவளிக்கு வந்து இதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் சாப்பிடலாம் இந்த அளவு. நீங்கள் 1/4 கிலோ மைதானா 100 கிராம் எடுத்துக்கோங்க, அளவு கரெக்டாக இருக்கும் சுகர் அளவு. ஸோ இவ்வளோதான், நல்ல கிரிப்ஸ்னஸ் கொடுக்கும். இது நல்லா சாப்பிட்டு பார்க்கலாம். உடனே சாப்பிடாம கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடும்போது நல்லா அந்த இன்னும் கொஞ்சம் இறுக்கி இருக்கும். இது வந்து பாருங்கள், நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே ஸ்ட்ரக்சரில் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ நீங்களும் இதே பதத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.